வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு நெக் டிசைன் பார்ப்போம். ஜர்தோசியில் எப்படி நெக் பண்ணலாம், ஃப்ளாட் லோடிங் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு சின்ன நெக் பேட்டர்ன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 2 லைன் சரியில் கொடுத்துட்டேன். ஓகேவா? இதுக்கு நான் பாருங்கள் ஒரு சென்டிமீட்டருக்கும் கம்மியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜர்தோசியை நம்ம ஷாதி ஜர்தோசி கிடையாது, இது லக்ஷி எடுத்து வச்சுருக்கேன். ஷாதி வச்சு நான் இப்போ ஒரு சின்ன லைன் மாதிரி கொடுத்துக்கணும். நடுவில் ஒரு எம்போஸ் லைன் மாதிரி கொடுக்க போகிறேன். இந்த பாருங்கள், இப்போ ஜர்தோசி நீடில் வச்சு நடுவில் நம்ம இப்போ 2 லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த லைன் நடுவில் இப்போ எம்போஸாக காட்டுறதுக்கு நான் ஜர்தோசி வச்சியே தைக்க போகிறேன். ஜர்தோசி வச்சு எப்படி செயின் போடணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நான் அந்த லிங்க்கை தரேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? எப்பயும் போல் செயின் போடுறேன். ஜர்தோசியில் செயின் போடுறேன். ஆக்சுவல் இந்த டிசைன் இன்றைக்கி நான் போட ரீசனே என்னென்னா, என்னோடய ஃபாலோயர் ஒரு சிஸ்டர் நான் பிகினருக்கு போடுற ஜர்தோசி ஒர்க்கு போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே கூட வச்சுக்கோங்களேன். நான் வேறு வீடியோ தான் போடணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க கேட்டனால சரி இம்மீடியட்டாக அவங்களுக்கு போட்டுருவோம், அப்புறமா நம்ம எதுனாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை போட்டுட்ருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ சிஸ்டர். என்னோடய வீடியோவை பார்த்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் இதில் 2 டிசைன் காட்டியிருக்கேன் ஜர்தோசி. இதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இன்னும் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் வேறு எதுனாலும் நான் போடுறேன். ஓகேவா? இது இப்போ ஒரு கிராண்டான லுக்காகவும் நம்ம பண்ணிக்கலாம், சிம்பிளான லுக்காகவும் பண்ணிக்கலாம். அதனால தான் அந்த ஜர்தோசி வச்சு 2 மாடல் இதிலே நான் காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ பாருங்கள், நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். என் நாட் போட்டு இதுக்கு எம்போஸ் த்ரெட் வச்சு பண்ணக்கூடாது. அதனால தான் நான் ஜர்தோசியை வச்சே பண்ணுறேன். அப்போ தான் அது மேலே தெரியாது நமக்கு. எம்போஸ் த்ரெட்னால் வெளியே நூல் தெரியும். பிகாஸ் நம்ம ஜர்தோசி கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அதை கவர் பண்ண முடியாது. நம்ம கோல்டு கலர் ஜர்தோசிக்கு கோல்டு கலர் அடியிலேயே நம்ம கோல்டு கலர் கொடுத்து நம்ம கொடுத்தோம்னா அந்த எம்போசிங் நமக்கு வெளியே அசிங்கமாக இருக்காது. அதனால தான் நான் அதை வச்சே பண்ணுறேன். இப்போ ஒரு சொன்ன மாதிரி 1 சென்டிமீட்டருக்கும் கம்மியான சைஸில் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜர்தோசிலாம் எப்படி கட் பண்ணணும்னு ஆல்ரெடி எல்லாமே நான் வீடியோஸில் போட்டிருக்கேன். அதை வச்சு ஃபாலோ பண்ணி போடுங்க. அதே மாதிரி இப்போ ஃப்ளாட் லோடிங் தான் பண்ண போகிறேன். ஃப்ளாட் லோடிங் பண்ணுறதுக்கு நான் 2 மெத்தட் சொல்லித்தர போகிறேன். இப்போ ஆரி நீடிலில் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஆரி நீடிலில் நார்மலாக சூயிங் த்ரெட் வச்சு நான் ஃப்ளாட் லோடிங் எல்லாமே நிறைய லோடிங் ஸ்டிச்சஸ் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். அதே டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் தான். இப்போ லோடிங் எப்பயுமே நான் பண்ணணும்னு என்ன சொல்லியிருக்கேன்னா, மேலேருந்து போடக்கூடாது, ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி மேலே கொண்டு போய் அப்புறம் மேலே இருந்து தான் நம்ம அந்த லோடிங்கை போடணும். ஓகேவா? லோடிங் தெரியாதவங்களுக்கு இந்த லிங்க்கில் நான் அதையும் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த மாதிரி ஃபுல்லாக லோடிங் ஸ்டிச்சு தான் ஜர்தோசி நீடிலில் போட்டுட்ருக்கேன். மெதுவாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏன்னா அடுத்து நான் இதே ஸ்டிச்சை நார்மல் நீடிலில் எப்படி போடணும்னு சொல்லித்தர போகிறேன். ஏன்னா என்கிட்ட கேட்ட சிஸ்டர் பிகினர்ஸுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ஜர்தோசி நீடிலில் வரல அப்படின்னா அவங்களுக்கு போட முடியலேன்னு ஒரு கவலை இருக்கும். ஸோ அதுக்காக நான் நார்மல் நீடிலேயே அடுத்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஜர்தோசி நீடிலில் பார்த்துக்கோங்க. இப்போ 1 பை 1 நான் ஃப்ளாட் லோடிங் மாதிரியே இப்போ எம்போஸ் லோடிங் மாதிரியே நான் போட்டுட்ருக்கேன். ஃப்ளாட் லோடிங், எம்போஸ் லோடிங் ஸ்டிச்சஸ் ஒரே தான். அடியில் நம்ம எம்போஸ்க்கு கொடுக்குறது மட்டும்தான் நமக்கு அது டிஃப்ரென்ஸ் ஆகுது. அதே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். மெதுவாக பண்ணுங்க. இது கிராஸாக போடணும். இந்த ஸ்டிச்சை நம்ம கிராஸாக போட்டால் தான் அழகாக வரும், நேராக போடக்கூடாது. லோடிங் ஸ்டிச் எப்பயுமே கிராஸாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், கிராஸாக தான் அது போடணும். ஓகேவா? அதே மாதிரி பண்ணுங்கள், கிராஸாகவே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு பாருங்கள், ஒரே அளவாக இருக்கனால கட் பண்ணுறதும் நம்ம ஒரே அளவாக ஜர்தோசி கட் பண்ணிக்கணும்.
அவ்வளோதான். இப்போ நான் வந்து இங்கே லாக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆரி நீடிலில் போட்டிருக்கேன் உங்களுக்கு, ஓகேவா? ஆரி நீடிலில் போடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து அதை அப்படியே நார்மல் நீடிலுக்கு உங்களுக்கு நான் எப்படி போடணும் அதையும் சொல்லித்தரேன். இப்போ நார்மல் நீடில் ஆரி நீடிலில் போட்டாச்சு. இப்போ நார்மல் நீடிலில் போடுறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம மேலே ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம குத்தி வெளியே எடுக்கணும். ஊசியை எடுத்து கீழே கிராஸாக வச்சு தைக்கணும், ஓகேவா? மேலே எடுக்கிறப்ப நல்லா ஒட்டி எடுக்கணும். வீடியோவை ஜூம் பண்ணி பார்த்து போடுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலே குத்தி எடுக்கிறேன். எடுத்துட்டு இதில் வந்து ஒவ்வொரு ஜர்தோசி பீஸ் தான் நம்ம லோட் பண்ண முடியும். ஜர்தோசி லோட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அது ஒரு ஸ்ப்ரிங் டைப் ஆஃப் தானது, அதனால லைட்டாக நம்ம இழுத்தாலே அது பெருசாகிடும். அதனால மேலேருந்து கீழே ஊசியில் கொண்டு வர்றப்ப மெதுவாக கொண்டு வாங்க, ஓகேவா? சரக்குன்னு கீழே இழுத்துறாதீங்க, அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் மெதுவாக மேலேருந்து கீழே கொண்டு வந்து பாருங்கள், எப்படி குத்துறேன்னு பாருங்கள். மேலேருந்து எடுத்து கிராஸாக வச்சு கீழே குத்துறேன். எப்படி லோடிங் நம்ம ஸ்டிச் போட்டோமோ அதேமாதிரி கிராஸாக நான் போட்டுட்ருக்கேன். ஒரே ஸ்டிச்சு தான், ஆரி நீடிலையும் போடலாம், நம்ம நார்மல் நீடிலையும் போடலாம். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரி நீடியில் போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இதையும் பழகுங்க, சரியா? அதனால தான் உங்களுக்கு நான் ரெண்டுமே போட்டு காட்டிகிட்ருக்கேன், ஒரே டிசைனுக்கு 2 மாடல். பாருங்கள், ஒவ்வொரு தடையும் கோர்க்குறப்ப மெதுவாக கோர்த்து கரெக்டாக அந்த எட்ஜு கீழே கிராஸாக வச்சு நான் அடியில் குத்திடுறேன். அப்படி நம்ம பண்ணுறப்ப நல்லா கிராஸாக வந்துடும். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நான் மீதி இங்கே ஃபுல்லாக ஆரி நீடில் வச்சே பண்ணிட்டேன். மேலே அந்த கொஞ்சம் இடம் வந்து உங்களுக்கு நார்மல் நீடிலில் காட்டினேன். நான் மீதி ஃபுல்லாக ஆரி நீடிலே பண்ணிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது, மேலேக்கும் கீழேயும் நம்ம போட்டிருக்கிறது. நடுவில் பாருங்கள், அந்த ஆரி நீடில் நார்மல் நீடிலில் போட்டது வந்து கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி இருக்கும். அது லாஸ்ட் வந்து நம்ம செயின் கொடுத்து ஃபுல் பண்ணிக்கலாம், சரியா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கிராஸாகவே போடுங்க. என்னால் ஃபுல் நெக் வந்து டிசைன் பண்ண முடியலை இன்றைக்கி, கொஞ்சம் டைம் இல்லை. அதனால் ஆஃப் நெக் பண்ணிட்டோம்னா மீதி ஆஃப் நெக் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணி பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும், அந்த கேட்ட சிஸ்டருக்கும் ஒரு ஐடியாவாக இருக்கும். அதனால தான் நான் அதை போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக மெதுவாக பண்ணுங்கள். லோடிங் ஸ்டிச் எப்பயுமே சொல்லியிருக்கேன், கீழே போடுறப்ப லாக்கு கீழே வரணும், மேலே போகிறப்ப லாக் மேலே போகணும். அப்போ தான் அந்த கிராஸ் வந்து அழகாக வரும். நேராக போடக்கூடாது, ஓகேவா? நேராக போட்டால் அந்த ஃபினிஷிங் நல்லாவே இருக்காது. லோடிங்னாலே கிராஸாக கொண்டு போகிறது தானே லோடிங். நான் லாஸ்ட் வீக் கூட உங்களுக்கு லோடிங் வந்து டபுள் கலர்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், எம்போஸ்டு. அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லா லிங்க்கும் இதில் தர்றேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எதுனாலும் உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் போட்டு காட்டுறேன். எந்த டவுட்ஸ்னாலும் நான் உடனே கிளியர் பண்ணிடுவேன், ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா புரியணும்னு தான் நான் ஸ்லோவாக காட்டிகிட்ருக்கேன். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல். இப்போ ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதை ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஆல்மோஸ்ட் ஓகேவா? இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபுல்லாக முடிச்சோன்னே நான் வந்து அவுட்லைன் வந்து மறுபடியும் 2 லைன் ஜரி கொடுத்துட்டேன். இந்த சைடு கொடுத்தோன்னே எந்த கேப்பும் தெரியலை, நம்ம குத்தின கேப் தெரில. இந்த உள்ளேயும் நான் இன்னொரு லைன் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி 2 லைன் கொடுத்தோம், திருப்பி இப்போ ஒரு லைன் நம்ம குத்துறப்போ கேப் இருந்துச்சு, அதனால் ஒரு லைன் நான் கொடுத்துட்டேன். ஜரி பொறுத்த வரைக்கும் நம்ம 3 லைன் நம்ம நெக்கு ஓரமாக கொடுக்கலாம். அப்போ தான் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ டெய்லர்ஸ் கட் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து சேஃப்டியான ஒன்று தான். அதனால நான் அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ அது போக சின்ன சின்னதாக ஒரு சின்ன பூ வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்ப்போம், ஓகே? இது பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சும் அதை விட ஒரு குட்டியாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2க்கும் கம்மி, 1/4க்கும் கம்மியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நான் லேசி தான் தரப்போகிறேன். லேசி எப்படி போடணும்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் பாருங்கள், இதில் அடியிலேருந்து நார்மல்
நீடியில் தான் நான் எடுத்திருக்கேன். எப்பயும் போலயே அந்த 1/2 இன்ச் நான் கட் பண்ணி வச்சேன்ல, அந்த ஜர்தோசியை லோட் பண்ணுறேன். லோட் பண்ணி அது பக்கத்துலேயே குத்துறேன். குத்துறப்ப இது ஒரு ரவுண்டாக ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அதோட எட்ஜு இது மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதோட எட்ஜில் நம்ம இப்படி அடியிலேருந்து குத்தி திருப்பி அது ஓரமாக அப்படி நடுவில் நம்ம போட்டோம்னா அது லாக் ஆயிரும். அப்படியே அது ஒரு ரவுண்ட் ஷேப்பாக நமக்கு நின்றும். ஓவல் ஷேப்பாக வேணும்னா கொஞ்சம் லைட்டாக இழுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ஓவல் ஆயிரும். ரவுண்டாக வேணுனாலும் ரவுண்டாக போட்டுக்கலாம். இது நம்ம ஐடியா தான். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு லேசி டேஸி நடுவில் இன்னொன்று இந்த மாதிரி குட்டி இதை எடுத்து திருப்பி நடுவில் அடியிலேருந்து குத்துறேன். குத்தி அதை வெளியே அந்த முடிகிற இடத்துல இந்த மாதிரி வெளியே வந்து அதோட அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வெளியே நம்ம குத்திட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி அழகாக அப்படியே ஆயிரும். நமக்கு வந்து ஜர்தோசியில் ஃப்ளாட் லோடிங் கொடுத்துட்டு ஸ்டோன் வச்சு ஒட்டி வேறு ஏதாவது நம்ம ஒரு டிசைன் நம்ம பண்ணி அழகாக பண்ணிக்கலாம். நான் வந்து அவங்க கேட்டனால ஃப்ளாட் லோடிங் ஒரு மெத்தடு கொஞ்சம் கிராண்டாக வேணும்னா ஃப்ளாட் லோடிங் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். இல்லை வேணால் இந்த வெறும் லேசி டேஸி ஃப்ளாரே நெக்குக்கு ஒரு 2 லைன் ஜரி கொடுத்துட்டு நம்ம அதையும் கொடுத்துக்கலாம். வெறும் இதுவே நம்ம கொடுத்து கூட அவங்க ஃபில் பண்ணிக்கலாம். 2 ஐடியாஸ் இருக்கட்டும்னு சொல்லி தான் இன்றைக்கி எனக்கு இருந்த டைமிங்கில் நான் இதை போட்டு காட்டிட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? இது ஒரு ஐடியாவாக வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. அடியிலேருந்து நூல் எடுக்கிறோம். ஒரு ஜர்தோசியை லோட் பண்ணுறேன். லோட் பண்ணி அது பக்கத்துலேயும் நான் குத்துறேன். ஓகேவா? அது பக்கத்துலேயே குத்தி எடுக்கிறேன். அப்போ அங்கே நமக்கு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. அந்த லூப்பை நம்ம லைட்டாக அமுக்கி பிடிச்சிட்டு அதோட எட்ஜில் அடியிலேருந்து குத்தி திருப்பி அந்த முடிகிற இடத்துல இந்த சைடு குத்திட்டோம்னா கீழே அது வந்து லாக் ஆயிரும். அப்புறம் நடுவில் இருந்து எடுக்கிறோம். நடுவில் இருந்து மறுபடியும் ஊசி எடுத்துட்டோம்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2வது லூப்பையும் நான் போடுறேன். போட்டு அதுக்கப்புறம் நடுவில் போடுவோம். எப்படினாலும் போடலாம். எதுனாலும் நம்ம இஷ்டம்தான். நடுவில் போடுறது ஃபஸ்ட்டும் போடலாம். இல்லை 2 சைடு லூப்பும் போட்டு அதுக்கப்புறம் 2க்கு நடுவுலையும் நம்ம போடலாம். பாருங்கள், ஃபுல்லாக பிடிச்சிட்டேன் நான். இப்போது 4x4 ஸ்டாண்ட்ஸில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த நடுவில் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ வந்து இது ஒரு ஐடியா தான். நீங்கள் ஸ்டோன் வேணாலும் ஒட்டிக்கோங்க. நான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடலான்னு இருக்கேன். இந்த நடுவில் எடுத்திருக்கேன். நடுவில் எடுத்து இந்த 2 ஃப்ளார் போட்டோம்ல அதுக்கு வந்து நடுவில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் கோல்டு கலரில். அதை வச்சு நடுவில் ஒரு 3 லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம்னா இன்னும் ஹைலைட்டாக அது ஒரு ஃப்ளார் மாதிரி அழகாக இருக்கும் இல்லையா? அதனால அதை போடுவோம் அப்படின்னு போட்டுட்ருக்கேன். 3 பெட்டல் மாதிரி நடுவில் அந்த 2 கோல்டு கலர் ஜர்தோசி லேசி டேஸி போட்டோம்ல அதுக்கு நடுவில் 3 லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம்னா இன்னும் அழகாக இருக்கும். அந்த இடம் ஃபில் ஆயிரும். இதெல்லாம் சிம்பிளாக போடுற டிசைன் தான். நான் இப்போ சொன்ன மாதிரி பாருங்களேன், இந்த லோடிங் போடாமல் நம்ம லோட் போட்டிருக்கோம்ல அந்த லோடிங் போடாமல் ஜஸ்ட்டு 2 லைன் மட்டும் சில்க் த்ரெட்டோ இல்லை ஜரியோ கொடுத்துட்டு நம்ம வெறும் இந்த லேசி டேஸி இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டாலே ரொம்ப அழகான ஒரு ஸ்டிச்சஸ் நமக்கு கிடைக்கும் டிசைன் பேக் நெக்குக்கு. இதே நம்ம கை ஸ்லீவுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். அங்கங்கே புட்டாஸும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து 2 மாடல் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேவா? லோடிங்கும் பண்ணியிருக்கேன். லோடிங் மேலே லேசி டேஸியும் போட்டிருக்கேன். கொஞ்சம் இது லென்த்து வீடியோவாக போயிட்டுருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கு அதிகம். இன்னொன்று உங்களுக்கு நல்லா புரியணும்னு நான் ஸ்லோவாக காட்டிகிட்ருக்கேன். சில இடத்துல மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக காட்டிகிட்ருக்கேன். அது ஆல்ரெடி நான் போட்ட வீடியோவாக இருக்கிறனால திருப்பி உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்ட்டு அதை மட்டும் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன்.
மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு புரியணும்னு தான் நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிறனால கொஞ்சம் லென்த்து வீடியோவாக இருக்கும். பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஓகேவா? பார்த்து போடுங்க. ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த நடுவுலையும் இந்த கேப் இருக்குல்ல, அங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். இந்த சைடு வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டேன் 2 ஃப்ளாருக்கு நடுவில். இங்கே வந்து நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் சீக்வென்ஸ் வச்சு அதே இது ஒரு 3 ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம்னா அந்த இடம் ஃபில் ஆயிரும். நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்டோன் இருந்தால் ஜர்கான் ஸ்டோனோ இல்லைன்னா ஏதாவது குந்தன் ஸ்டோனோ ஏதாவது ஸ்டோன் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னா பாருங்களேன், ரொம்ப அழகான ஒரு டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல, கோல்டு வித் அந்த பிங்க் வந்து அழகான காம்பினேஷன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க, உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி. இது ஜஸ்ட்டு நான் ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபுல் நெக் போட முடியலை, இந்த சைடு போட்டால் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் ஆஃப் நெக் போட்டிருக்கேன். எப்பயுமே எந்த டிசைனுமே நான் சின்னதாக போட்டாலும் ஃபுல் நெக் போட்டு காட்டுவேன். இன்றைக்கி டைம் இல்லைப்பா, பரவாயில்லையா? இட்ஸ் ஓகே. என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.